இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சமந்தி, உங்களுக்கே தெரியும் வானதி முன்ன மாதிரி இல்ல. அவளுக்கு ஏதோ பிரச்சனை. அத அவ என்கிட்ட சொல்லாம மறுபடியும் அவ பிரச்சனை தேடிக்கிறா. அவ அம்மா பார்த்ததுதான் பிரச்சனையா? யாரு அவங்க அம்மா? சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, எதுக்கு நீங்க பேசி பேசி தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போகுது? அந்த வானதிக்கிறது இருக்கிறாள், என் வீட்டு வேலைக்காரி. அவ என்னமோ பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே பதுங்கி பதுங்கி போய் அவங்க அம்மாவை பாக்குறான். என்கிட்டயா, இந்த அமுதா கிட்டயா வித்துருவேனா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டல. வானதி அவ அம்மாவ எங்க பாப்பா சம்பந்தி? வேற எங்க பாப்பா? வெள்ளிக்கிழமை 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 சம்பந்தி சொல்லுங்க. ஏன் சம்பந்தி இப்படி சொல்லுங்க சொல்லுங்க பாராமறுத்துறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, நான் எப்படி சொல்லுவேன்? சரி, ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன், சரியா கேட்டுக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில தலைக்கு குளிச்சுட்டு நெத்தியில விபூதி எல்லாம் வச்சிட்டு ஒரு புடவை எடுத்து கட்டிட்டு வானதி கோயிலுக்கு போவாளா? அங்கதான் அவங்க அம்மாவாலும் பாத்துக்குவாங்க. இப்படி 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 பாத்துக்குவாங்க, இப்படி பாத்துக்குவாங்க. எந்த கோயிலுக்கு போவா? அடுத்த கேள்வியா? ஏன் சம்பந்தி கோயில்னு சொல்லிட்டேன், அப்புறம் எந்த கோயில்னு கேட்டா நான் என்ன சொல்றது? எல்லாம் நம்ம கோயில் தான். எந்த கோயிலு? அரோகரா அரோகரா முருகா நீ சுமந்த பிள்ளை. மா, நல்ல யோசிச்சு என்னன்னு சொல்லு. என்னன்னு சொல்லுனா நான் என்னடி சொல்றது? இவ்வளவுதாண்டி சொன்னாங்க. இதுக்கு மேல எதுவும் சொன்ன மாதிரி ஞாபகம் வரலையே. அம்மா, நீயே ஒண்ணு பண்ணு. ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அந்த வானத்தைய வீட்டை விட்டு விரட்டிரு. அவளோட பங்கும் நமக்கே வர மாதிரி காய் நகத்துமா. செல்ல குட்டி, வர வர நீ ஒரு குட்டி அமுதாவா மாறிக்கிட்டு இருக்க. காய் நகத்தணுமாமா? காய் போடி, எல்லாம் பண்றேன். போமா. என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? அப்பா, நான் கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன்ப்பா. இந்த வேகாத வெயில நீ எதுக்குமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற? நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். குடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லப்பா, பரவாயில்ல. என்ன வேணும் வேணான்னு எனக்கு தானே தெரியும். நானே பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. சரிப்பா. வானதி கோயிலுக்கு போவாளா? அங்கதான் அவங்க அம்மாவாலும் பாத்துக்குவாங்க. இப்படி 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 பாத்துக்குவாங்க, இப்படி பாத்துக்குவாங்க. ஹலோ, ராஜேஸ்வரி மேடமா? என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க? சரி, நான் உடனே வந்துடுறேன். ஓகே மேடம். பாண்டியா, ஐயா. கோயில் விஷயம் என்னாச்சு? ஐயா, திருப்பணி போயிட்டு இருக்குங்க ஐயா. நீங்க வந்ததும் சொல்லலாம்னு இருந்தேன்.
பணம்லாம் ரெடியா இருக்கு சரிங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து ரெடி பண்ண சொல்லு. சரிங்க ஐயா. ஆ. ஹலோ ஐயா நான் அழகு பேசுறேன் ஐயா. சொல்லுப்பா. கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க ஐயா. ஆக்சிடென்ட்டா? என்ன சொல்ற? எப்போ? இன்னைக்கு காலையில தாங்க ஐயா. அவங்கள பக்கத்துல பிபிஆர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கங்க ஐயா. ரொம்ப சீரியஸா இருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க ஐயா. ஐயா தலையில அடிபட்டு இருக்கிறதுனால ரத்தம் வேற அதிகமா போயிருக்குங்க ஐயா. அம்மாவோட பிளட் குரூப் வேற ரொம்ப ரேர் குரூப்புங்க ஐயா. அதனால ரத்தம் கிடைக்காம ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் கிடைச்சிரும். அப்பா ஒண்ணும் இல்ல. அப்பா நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்கப்பா. அம்மாக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. வேணி அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. ஆ. சரியா? இத்தனை வருஷம் கழிச்சு தான் அம்மாவை பார்த்தும் இன்னும் அவகிட்ட நான் தான் உன் மகனு காமிச்சிக்காம இந்த மாதிரி சூழ்நிலையில ஆஸ்பத்திரியில் அவளை பார்க்க வந்திருக்கியம்மா. வானதி, உனக்காகவாவது கிருஷ்ணவேணி மீண்டு வரணும்மா. அப்பா வாங்க. சிஸ்டர் சொல்லுங்க மேடம். கிருஷ்ணவேணி அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா மேடம், ஐசியூல இருக்காங்க மேடம். எந்த பக்கம் போகணும்? இந்த பக்கமா போங்க மேடம்.